வார்த்தையால் அடங்காத காவியம் தாய் மரியா அம்மா. வர்ணத்தால் நிறையாத ஓவியம் அன்னை மரியா. வார்த்தையால் அடங்காத காவியம், வர்ணத்தால் நிறையாத ஓவியம் தாய் மரியா. அந்த தாய் மரியா ஆண்டவரிடம் அழைத்து சொல்கிறார். அதுதான் ஜெபமாலை. தவக்காலத்துல ஜெபமாலை இறுக பிடியுங்கள், ஜெபமாலை செவியுங்கள். ஜெபமாலை ஜெபிக்கிறது என்பது மாதாவிடம் ஜெபிப்பது அல்ல, மாதாவோடு ஜெபிப்பது. செபியுங்கள். வார்த்தையால் நிறையாத காவியம் அம்மா. அது ஆசீர்வாதத்தை அப்படி பெற்று தருகிற தாய் அன்னை மரியா. வர்ணத்தால் நிறையாத ஓவியம் அம்மா. எனவே அந்த அம்மா நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறார், ஆண்டவரிடம் கொண்டு சேர்க்கிறார். ஜெபமாலை செபியுங்கள். கானாவூர் திருமணம், மீண்டும் சொல்கிறேன், இந்த நாட்களில திருமணத்தை பற்றி குடும்பத்தை பற்றி தியானிக்கிற வேளையில இந்த கானாவூர் கல்யாணத்துல அந்த திருமணத்திலே பிரச்சனை. பொதுவாக யூதர்களுடைய கலாச்சாரத்திலே அவர்கள் திட்டங்களை அவ்வளவு அழகாக தீட்டுவார்கள். குறிப்பாய் திருமண நிகழ்வு ஒரு நாள் இரு நாள் நடக்கிற நிகழ்வு அல்ல, பல நாட்கள் இந்த திருமணங்கள் நடக்கும். அந்த நிகழ்வுகளை அப்படி கொண்டாடி கொண்டிருப்பார்கள். அதிலே திராட்சரசம் மிக மிக முக்கியமானது. அதை அவ்வளோ அழகாக திட்டமிடல் இருக்கும், ஆனால் அவர்களுடைய திட்டமிடல் தோல்வி அடைகிறது. கானாவூர் திருமணத்தில் அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போகிறது. அப்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஒரு அவமானம். ஏனென்றால் இன்றைக்கே ஒரு கல்யாணத்துக்கு போறோம், சாப்பாடு நல்லா இல்லை, என்ன சொல்லுவார்கள் பெரும்பாலும்? என்னங்க கல்யாணம், சாப்பாடு நல்லா இல்லை. இதுதான் அந்த காலத்திலும் இருந்திருக்கும். எனவே தீர்ந்து போகிறது. அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என்ன செய்வதென்றே தெரியல. மாதா அங்க இருக்கிறாங்க. மாதாவுக்கு நன்றாய் தெரிந்தது. அங்க இருக்கிற எல்லோருக்குமே என்ன செய்யுதுன்னு தெரியல. திராட்சை ரசம் தீர்ந்து போனது. மாதா இருந்தாங்க. மாதாவுக்கு நன்றாய் தெரிந்தது. அவர்கள் இயேசுவிடம் சென்றார்கள். நண்பர்களே, நம்ம ஜெபமாலையில ஜெபிக்கிற பொழுது அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் அன்னை மரியாள் ஜெபத்தால் ஆண்டவரிடம் செல்கிறது. இந்த ஜெபமாலை அறியாத, ஜெபமாலையை புரியாத நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள், அதர் டினாமினேஷன் பீப்புள், அவர்கள் தான் மாதாவை பற்றி தவறாக பேசுவார்கள். நம்ம மாதாவை கும்பிடல, மாதாவை வணங்குறோம், மாதாவை ஆராதிக்கல. ஆராதனை அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. அது அன்னை மரியாளுக்கு தெரியும். அந்த ஆராதனைக்கு தான் நம்ம அழைத்து செல்கிறார். அதான் வேளாங்கண்ணிக்கு போறது, அதான் பெசநகர் போறது, அதான் அன்னையோட திருத்தலங்கு போவது. அது ஆண்டவரிடம் செல்வதை குறிக்கிறது. அன்னை மரியா நம் அனைவரையும் ஆண்டவரிடம் கொண்டு செல்கிறார். இதை அறியாத பதர்கள் தான் ஜெபமாலை பற்றி, மாதாவை பற்றி தவறாக பேசுவார்கள். இறைவன் ஒருவரே ஆண்டவர். மாதா நம்மை அழைத்து செல்கிறார். அதான் கானாவூர் நடவு. உங்க வீட்டுல பிரச்சனையா, இந்த வீட்டுல ஜெபமாலை இருக்கிறது என்றால் மாதா அங்க இருப்பார்கள். நீ ஜெபமாலை ஜெபிக்கிறாய் என்றால் உன்னோடு மாதா ஜெபிப்பார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா, மாதாம்மா நம்மை இந்த ஆண்டவரிடம் கொண்டு சேர்ப்பார்கள். மாதா மட்டும் போல அந்த குடும்பத்தையே அழைத்து சென்றார்கள். அதான் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வார்த்தை எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வார்த்தை, அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். பணியாளர்கள் வந்திருப்பாங்க, பணியாளர்கள் மட்டுமா இருப்பாங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துல வேலை செய்யறவங்க இருப்பாங்க, அவங்க கூட அந்த குடும்பமும் இருக்கும், அவங்க சேர்ந்து செய்வார்கள். அவர்கள் வீட்டு கல்யாணம் அல்லவா. எனவே மாதா மட்டும் போல இயேசுவிடம் அந்த குடும்பத்தையே அழைத்து செல்கிறார். அதான் மாதா போய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அந்த குடும்பத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. அந்த வீடு அபிஷேகமாய் மாறுகிறது. எனவே பிரியமானவர்களே, உங்க வீடு அபிஷேகமாய் மாறும். நீ அழலாம் வேண்டாம், நீ கவலையெல்லாம் இருக்க வேண்டாம், நீ பிரச்சனைகளோடு எல்லாம் இருக்க வேண்டாம். நேற்றைய தினத்தினுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு சொல்றேன், குடும்பத்துல ஜெபமாலை எடுத்து அன்னையோடு ஆண்டவரை தேடுங்கள், அன்னையோடு இறைவனிடம் மன்றாடுங்கள். குடும்பத்தில் அமர்ந்து தினந்தோறும் ஜெபமாலை செபியுங்கள். அதான் நான் தவக்காலத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். காலை எழுந்த உடனே ஜெபமாலை, மதிய வேளையில தனி ஜெபம், வேலை செய்யற இடத்துல 10 நிமிஷம் அது குறைந்தது. இரவு உறங்க போவதற்கு முன்பாக பைபிள் எடுத்து குறைந்தது ஒரு அதிகாரம் படித்து பாருங்கள் நண்பர்களே. குறிப்பா இது ஜெபமாலையோட மகிமை இன்றைக்கு பேசுகிறேன். அம்மா அங்க இருந்தார், மற்ற எல்லோருக்கும் என்ன செய்வதுன்னே தெரியல. ஆனால் தாய் மரியாவுக்கு தெரிந்தது, என் மகன் தான் தீர்வு, என் மகன் தான் விடை, என் மகன் மறுதளிக்க மாட்டார், என் மகன் கைவிட மாட்டார், என் மகன் அணைத்துக் கொள்வார். என் நேரம் என்ன வரலதான் சொல்றார் இயேசு. ஆனாலும் அந்த நம்பிக்கை, தாய்மரியா நம்பிக்கை, அவங்க போய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். அப்பனா ஆண்டவர் சொல்லுவார் என்று அன்னை மரியா தெரிந்திருக்கிறது. அதன் பிறகுதான் அந்த தொட்டில் விழுந்து வரை தண்ணீர் நிரப்புகள் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாவுக்கு தெரிந்திருக்கிறது, அவர் இதைத்தான் சொல்லுவார் என்று தாய் மரியாவுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் அம்மா. நீங்க ஜெபமாலையில ஜெபிக்கிற பொழுது அம்மாவுக்கு தெரியும், இந்த வேண்டுதல்கள் எல்லாம் இயேசுகிட்ட கொண்டு போகும்போது அவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாருன்னு அம்மாவுக்கு தெரியும்.
அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் கண்ணீரோடு ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது, ஒரு தேவைகளோடு ஜெபமாலை ஜெபிக்கிற பொழுது, வீடு கட்ட முடியல, திருமணங்கள் சரியா நடக்கல, தடைகளோடு இருக்கிறது, குழந்தை பாக்கிய தடையா போயிட்டு இருக்கு, உங்க பிசினஸ் சரியா போகல, உங்க பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு பதட்டம் இருக்கிறது, உங்க வீடு அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்விக்குறையோடு இருக்கிறீங்க. அம்மா கிட்ட உட்காருங்க, ஜெபமாலை எடுத்து, அம்மா நான் ஜெபமாலை ஜெபிக்க போறேன், வாங்கம்மா நம்ம ஜெபிப்போம் என்று ஜெபமாலையில் உட்காருங்க. காலை எழுந்த உடனே ஜெபமாலை அல்லது இரவு நேரத்தில் ஜெபமாலை, குடும்பமாய் அமர்ந்து ஜெபிப்பது இரவு நேரம் ஜெபமாலையில் உட்காருங்கள் நண்பர்களே. அம்மா உங்களை அங்கு அடுத்து சொல்வார். அங்கு என்றால் இறைவன், அங்கு என்றால் ஆசீர்வாதம், அங்கு என்றால் உங்கள் விடை, அங்கு என்றால் நீங்கள் மீட்பை காண்பீர்கள். எனவே அதான் சொன்ன வார்த்தையில் அடங்கா காவியம் அன்னை மரியாள். வார்த்தையால அம்மாவை பற்றி பேசிவிட முடியாது. ஏனென்றால் அவருடைய ஜெபம் தூய்மையான ஜெபமாய் இருப்பதால், அவர் தூய்மையாய் இருப்பதால் வார்த்தையில் அடங்காத காவியம், வர்ணத்திலே அடங்காத ஓவியம் அன்னை மரியா. செபியுங்கள், ஜெபமாலை செபியுங்கள், அன்னையோடு சேர்ந்து ஆண்டவரிடம் போங்க. அபிஷேகம் நமதாய் மாறும். ஜெபமாலை ஜெபிங்க, குடும்ப ஜெபமாலை ஜெபிங்க. செபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறத, எங்களுக்காய் ஜெபிக்கிற தாயே, உங்களுடைய தாயே எங்களுக்காய் கொடுத்திருக்கிறத நன்றி அப்பா. திறந்தோர் ஜெபமாலை ஜெபிக்கிறோம், எங்களை ஆசீர்வதிங்க. ஜெபமாலை ஜெபிக்காத பிள்ளைகள் ஒவ்வொரு ஜெபமாலை கையிலேந்தும்படியா, ஜெபமாலை ஜெபித்து அருளை பெற்றுக் கொள்ளும்படியா அப்பா நீங்க தொடுங்க, நீங்க வழி நடத்துங்க. பிள்ளைகள் குடும்பங்கள் என்னவெல்லாம் பிரச்சனைகளும் பாதத்தில் வைக்கிறேன், என்னவெல்லாம் தேவைகளோடு பிள்ளைகள் ஜெபிக்கிறார், ஒவ்வொரு ஜெபங்களையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். அதை நீங்க தொடுங்க. உங்கள் ஜெபங்களை எல்லாம், உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கமெண்டில் நீங்க அனுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரில், அவர் மேல உள்ள நம்பிக்கையில வல்லமையான இறைவன் உங்கள் குடும்பத்தை தொடுகிறார், உங்கள் விண்ணப்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் பெயரில் மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் வாழ்வீர்கள். நல்லது நடக்கும். நம்புங்கள் அன்பர்களே, விடுதலையாய் வாழ்வீர்கள். எனவே ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை அனுப்பி கொண்டிருக்கிறேன். நேரடியாக ஜீசஸ் சேவ்ஸ் ஃபார் தி ஃபெய்த் என்ற யூடியூப் சேனல் வழியாய் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனையை நீங்கள் பார்க்கலாம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெபங்களை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். வார்த்தையில் அடங்கா காவியம், வர்ணத்தில் நிறையா ஓவியம் அன்னை மரியாள். ஜெபமாலையில அன்னையோடு சேர்ந்து ஆண்டவரோடு ஜெபிங்க. God bless you. Have a nice day. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.